ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி தயாரிப்பில் முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி நடிக்கும் மிடில் கிளாஸ் வருகிற நவம்பர் 21 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றது ஒருத்தவங்களோட முதல் முயற்சி, வருங்கால இயக்குனர்கள் எல்லாருக்குமே ஒரு முதல் முயற்சியா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஈவென்ட் பத்தி சொல்லுங்க சார். டைரக்டர்ஸ் கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ணதே இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ சினிமாவில் இருக்க அந்த முறையான அந்த கிராஃப்ட்ஸை வந்து அவங்க லேர்ன் பண்ணணும். அதுக்கு வந்து இங்கே பணம் கட்டினா மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுக்காக தான் எங்களால் முடிஞ்ச ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஃபார்ம் பண்ணி நிறையா டிரெக்டர்ஸு 24 கிராஃப்ட்லேருந்து எல்லா டெக்னீஷியன்ஸ்கிட்ட பேசி ஸோ எல்லாருமே நாங்கள் எங்கள் குழுவில் இணைச்சி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இண்டஸ்ட்ரி ட்ரெயின்ட் அசிஸ்டன்ட் டேரக்டராக கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் அவங்க வந்து இன்றைக்கி டேரக்டர் ஆகுமா நாளைக்கு டேரக்டர் ஆகுமான்னு அந்த ஏக்கம் அவங்க வந்து போகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு 3 நேரம் படம் பண்ணால் மட்டும் தான் அவங்க இயக்குனர்கள் அப்படின்ற கிடையாது. என்றைக்கு அவங்க படம் வந்து டேரக்டர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்தாலுமே அவங்க டேரக்டர் தான். ஸோ இது வந்து ஒரு முதல் படி தான் அவங்களுக்கு. ஸோ இன்னும் அவங்க மேலும் மேலும் வளர அவங்களுமே நிறைய கற்றுக்கிட்டு சீக்கிரமாக இயக்குனர்கள் ஆகணும். அதுக்கு டைரக்டர்ஸ் கிளப் எப்போவுமே வந்து ஃபுல் சப்போர்ட். ஓகே சார். ஸோ இந்த காம்படிஷன்லேருந்து வெளியே போகும்போது வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம கண்டஸ்டன்ட்டுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும்? வெற்றி தோல்வின்றது வந்து என்னென்னா ஒரு போட்டினும் போது கம்பல்சரி அது வந்து நம்ம ஒரு டாப் 3 செலக்ட் பண்ணி கொடுப்போன்றது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து வர யூஸ்வலாக எல்லாருமே கண்டக்ட் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து ஜூரிஸ் பார்ப்பாங்க, செலக்ட் ஆகிறது மட்டும் தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து பெஸ்ட்டு T3 வந்து செலக்ட் பண்ணி ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. பட் நம்ம அது கிடையாது. ஸோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுற அவங்களுக்கான அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வேல்யூ பண்ணுன்றதுக்காக இந்த வேல்யூ 5 அப்படின்னு டைட்டிலே வச்சுருக்கோம். ஸோ அவங்கள மதிக்கும் விதமாகவும் நிறைய பேர் வந்து படங்கள் எடுத்துகிட்டு அவங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஸ்க்ரீன் பண்ணால் ஒரு பெரிய பொருட்செலவு இருக்கும். ஸோ அதை குறைக்கிறதுக்காகவும் தான் இங்கே வந்து எல்லாருக்குமே அதனால தான் நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம் கண்டஸ்ட்னு இல்லாமல் ஃபெஸ்டிவல்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அவங்க படங்களை வந்து திரையிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஸோ அதை தாண்டி அவங்கள உட்கார வச்சு நம்ம ஈவென்ட் முடிஞ்ச அப்புறம் பேசி அவங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வெற்றி தோல்வியை தாண்டி மனநிறைவோடு போவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே சார். ஸோ மற்ற காம்படிஷன்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கல்ல, நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே ஸ்க்ரீனிங் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்னென்னா நம்ம ஷார்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்ம அவங்க முன்னிலையிலேயே நம்ம பண்ணும்போது அவங்களும் வந்து அதை கற்றுக்குவாங்க. ஓகே நம்ம இந்த ஒரு படங்கள் முடிஞ்சவனும் ஜூரிஸ் வந்து அவங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அதை லேர்ன் பண்ணணும். அது வந்து நம்ம எங்கேயோ உட்காந்துட்டு நம்ம வந்து சொல்கிறத விட அவங்கள கூட வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இதுதான் நிறை குறைகள்னு சொல்லும்போது அதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்டு இன்னும் மெச்சூர்ட் ஆகிறதுக்கான ஒரு இதுவாக இருக்கணும் போது தான் நாங்கள் எல்லாமே ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்தோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டோட முக்கியமான விஷயம்னா அவங்க வந்து எல்லாருமே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக போகணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கான பாயிண்ட்ஸை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு முன் வச்சோம். ஸோ அதுதான். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்துட்டு டைரக்டர் கிளப் வந்துட்டு ஒரு நல்ல ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ வந்து எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு வரவங்க ஒரு அவங்க கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க வருங்கால டைரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஈவெண்ட் வந்து ஆக்சுவலாக டைரக்டர்ஸ் கிளப் வேல்யூ 5 ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு நம்மளும் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அந்த டீமில் இருக்காங்க. நம்ம கிட்ட பேசுகிறாங்க. ட்ரீம் ஹவுஸ் நம்மளுடைய பேனர் அது. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, பிகாஸ் இனி நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து எல்லா பெரிய விஷயங்களுக்கும் ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு என்ட்ரியாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இங்கே டேரக்டர்ஸ் வராங்க, ப்ரொடியூசர்ஸ் வராங்க. இதில் மேக்கிங் ஏன்னா இப்போது இந்த கரண்ட் ட்ரெண்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸும் டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சேனலில் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அதுலேருந்து நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. நிறைய குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அப்போ நமக்கு கிடைச்சிது. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்போது இது அவங்களுக்கும் ஒரு ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு இது பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் கருதுவோம். ஓகே, ஆஸ் எ டைரக்டரா நீங்க நம்ம கண்டஸ்டன்ட்டுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும்? இல்லை இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து நம்மளோட ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெய்லர் வந்தாலே கீழே போனால் அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, இது இந்த படத்தோட இது அந்த மாதிரி. இப்போ இருக்க ஜென்ரேஷன் அவ்வளோ வேர்ல்டு லெவலில் எல்லா மூவிஸும் பார்க்குறாங்க. அதனால் நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அதில் இருக்க சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் என்ன நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னென்னா இங்கே ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து வின் பண்ண டேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஆகிட்டோன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அது பேக்கில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது இல்லையா எல்லாரும். அந்த ஸ்ட்ரகிள் எப்படி வந்தாங்க அதையும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ உங்களோட கரியரில் நீங்கள் வந்து 2 ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் ஃபிலிம் எது? வெப்பா இல்லை மதராசா? நெக்ஸ்ட் பண்ண போகிற ஃபிலிம் தான் என்னோட ஃபேவரட் ஃபிலிம். அப்படியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவின்றப்போ நம்ம நினச்ச ஒரு எல்லா பட்ஜெட்லேருந்து எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது எல்லாமே நெக்ஸ்ட் லெவலில் வரும்போது இப்போ பண்ணுற ஃபிலிம் நம்ம என்ன வேணுமோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே நமக்கு இதில் கரெக்டாக செட் ஆகும். அப்கமிங் மூவியோட ஒரு இதுவாக நீங்கள் சொல்கிறீங்க, என்ன மூவி, யார்? இப்போ வெற்றி
எட்டு தோட்டக்கல் ஜிவிலாம் பண்ணார் இல்லையா, Okay, வெற்றி அதில் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக காப்பா பண்ணுறாரு. ஓகே பாலசக்திவேல் சார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாரு. சிட்டிசன் டேரக்டர் சரவணா சுப்பையா சார் அவர் ஒரு இம்பார்ட்டன்ட். நம்ம மகாராஜில் பார்த்த சிங்கம்புலி சார் வந்து இதில் வேற ஒரு சிங்கம்புலி சார் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அது ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிச்சு. ரிலீஸ்க்காக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓகே சார், சூப்பர் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வருங்கால டைரக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றது தான் ஒரு முதல் அடியாக இருக்கும், முதல் இதுவான்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா இது வந்து ஒரு 9 வருடம் கண்டினியூஸாக இந்த டைரக்டர்ஸ் கிளப்புங்கிற ஒரு நிறுவனம், ஒரு ஆர்கனைசேஷன் தொடர்ந்து இந்த காம்படிஷன் நடத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். கண்டிப்பா அதை வந்து இந்த நிறுவனத்துடைய ஃபவுண்டர் மிஸ்டர் சக்தி சார் வந்து இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காருன்னும் போது அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் ஒரு உதவி இயக்குனர் தான். அவர் வந்து பல உதவி இயக்குநர்களை உருவாக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லுவோம் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூலிமா. ஸோ அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். தானும் டைரக்டர் ஆகணும், அதை விட மற்றவங்கள டைரக்டர் ஆக்கி அதை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தை அது பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே அது மிகப்பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் அவரை ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவரு இதுல ஒரு பார்ட்டா இருக்கீங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இல்ல, நான் ஒரு சின்ன ஒரு கெஸ்டா வந்திருக்கேன் அவ்வளவுதான். பட் ஸ்டில் இதுல நான் வந்து கலந்துக்கிறேன், இதை வந்து நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல புது இயக்குநர்களை வந்து நான் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குது. ஸோ அதுக்காகவும் சேர்ந்து நான் வந்திருக்கேன். அவர் அழைத்ததுக்காக மட்டும் இல்லை, இங்கே ஒரு 20-30 இயக்குநர்கள், வருங்கால இயக்குநர்களை நான் சந்திப்பேன். அவங்களோட குளோஸாக பேசுறதுக்கு பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்றதுக்காக நானும் வந்திருக்கேன். நிச்சயமாக இது மூலிமா பல வெற்றி இயக்குநர்களாக பிற்காலத்தில் இந்த ஷார்ட் ஃபிலிம் இயக்குநர்கள் வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, வருங்கால டைரக்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம டைரக்டர் கிளப் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி 4 வார்த்தைகள். வணக்கம், நான் ஈவி கணேஷ் பாபு, ஃபிலிம் டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர். உண்மையிலே வந்து நான் ஒரு ஃபிலிம் மேக்கராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது வந்து மியூசிக்காக நேஷ்னல் அவார்டு வாங்கினுச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஷார்ட் ஃபிலிம் சம்மந்தப்பட்ட ஒரு விழாவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து ஒரு 45 படங்கள் வந்து பெரிய படங்களாக நான் நடிச்சுட்டு அதில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு தோணுச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா டைத்தில். அப்போ தான் வந்து கருவறைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது வந்து மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு வந்து தேசிய விருது, ஜனாதிபதி விருது கிடச்சிச்சு. அப்போ தான் வந்து ஷார்ட் ஃபிலிமுக்கும் எந்தளவுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு ஒரு சினிமாக்காரனாக எனக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த டைரக்டர்ஸ் கிளப் வந்து துவக்க விழாவில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி துவக்க விழாவிலே வந்து நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டு இங்கே வந்து நான் இதை விழாவை வந்து நான் செலிப்ரேட் பண்ணேன். இப்போ 10ஆம் ஆண்டு விழாவில் வந்து நம்ம வந்து கலந்துக்கிறோன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த டைரக்டர்ஸ் கிளப் மூலிமா புதிய சினிமாவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இயக்குநர்களை அணுகிறதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய களமாக அமைச்சு கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். டைரக்டர்ஸ் கிளப்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வருங்கால டைரக்டர்ஸ்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி 4 வார்த்தைகள். சக்தி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஓகே, எந்தவித வியாபார நோக்கமும் இல்லாமல் ஆரம்பித்தது தான் டைரக்டர்ஸ் கிளப்பு. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நிறைய டிப்ஸு எப்படி கிடைக்கும், எங்கே கிடைக்கும், யாராவது எடுத்து சொல்ல மாட்டாங்களான்னு தவிச்சிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தது தான் அந்த டைரக்டர்ஸ் கிளப்பு. பெரிய பெரிய ஆளுமையான இயக்குநர்களாக வரவழைச்சி அவங்கள வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ண வச்சு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய தேடலும் தாகமும் நிறைய இருக்கும். அவர் அவுட் ஆஃப் சினிமாவிலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. பர்சனலாக ஒரு ஆர்பனேஜ் நடத்துறதாகட்டும், ஒரு மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்காகட்டும், அவருடைய விஷனே வந்து இந்த சொசைட்டியோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். வெறும் சினிமா மட்டும் தாண்டி அவரை பர்சனலாக அவருடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் எனக்கு தெரியும். அப்போ தான் நான் கேட்டேன், இது என்ன அப்படின்னா வேல்யூஃபை. நம்மளுடைய பொன்னான நேரத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் கேட்குறாங்க. நான் வந்து சொல்லுவேன், காலம் பொன் போன்றதுன்னு சொல்கிறது கூட தப்பு. காலம் வந்து உயிர் போன்றது, போனால் திருப்பி வராது. அப்படிப்பட்ட ஒரு வேல்யூவான ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுடைய திறமைகள், ஆற்றல் எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த வேல்யூஃபை. 5 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியும்? 5 நிமிஷத்தில் எவ்வளவோ சொல்ல முடியும். அந்த 5 நிமிஷம் சொல்கிறது தான் மிகப்பெரிய சவால். நான் அடிக்கடி என்னோடய கேமராமேன்ஸ்லாம் சொல்லுவேன், ஒரு ஷார்ட் வந்து ஒரு சீன் மாதிரி இருக்கணும், ஒரு சீன் வந்து சினிமா மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு வைடான ஒரு காம்பாவாக அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஷார்ட் ஃபிலிமுடைய ஆரம்ப காலத்தில் வருகையின் மன்னதாசனுடைய ஒரு கதை மூலம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தான் நான் சினிமாக்குள்ளே நுழைஞ்சேன். இன்றைக்கி பல பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே தெரியும்.
பல ஆளுமைகள் எல்லாருமே இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து பயன்படுத்திட்டு அதை டூலாக வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. கோடம்பாக்கத்துக்கு மிகப்பெரிய கதவுகளை அந்த அற்புதமான சாவி மூலம் திறந்துடலாம். அந்த சாவி தான் இந்த ஷார்ட் ஃபிலிமு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி யங்ஸ்டர்ஸாக கொஞ்சம் சமீப காலமாக அந்த ஷார்ட் ஃபிலிமு இல்லாமல் இருந்தது. அவங்களே எடுத்து அவங்களே போட்டு ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம், கரெக்டான ஒரு மேடை அமையலை. அந்த மேடையை வந்து இந்த சக்தி அமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த வேல்யூஃபை மூலம் நிறைய யங்ஸ்டர்ஸு இதுலேருந்து ஒரு பெரிய இயக்குநர்கள் கிடைக்கலாம். அப்போ வந்து படங்கள் பார்க்க போகிறேன். ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்புறம் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு எழுத்து எப்படி இருக்கணும்னா எழுதுகிறப்ப வெற்றி அடையணும். நீங்கள் தீன்னு எழுதுனா அந்த பேப்பர் வந்து பொசுங்கணும், அந்த வாடை வடிக்கணும், அந்த வாடை வரணும். அந்த மாதிரி தான் எழுத்து இருக்கணும். ஸோ இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன மாதிரியான எழுத்துக்கள், என்ன மாதிரியான ஒரு கருத்து, என்ன மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்காங்கன்றது எனக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த வேல்யூஃபை கண்டெஸ்ட் இருக்க போது பார்த்து என்ஜாய் பண்ண போகிறேன். எல்லாருமே வந்து மிகப்பெரிய இயக்குநர்களாக இங்கே அப்ளை பண்ண எல்லாருமே வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். வருங்கால இயக்குநர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ஸோ வருங்கால இயக்குநர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும்? டைரக்டர்ஸ் கிளப் வந்து தொடர்ந்து 9வது வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வாழ்த்துக்கள். நான் ஜி விஸ்வா. நீங்கள் வந்து வருங்கால இயக்குனர் சொன்னீங்க. ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடி இயக்குனர் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குட் இனிஷியேட் வந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 10 வருஷமாக தான் இந்த ட்ரெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு ஐடி கார்டாக யூஸ் பண்ணிட்டு பின்னாடி வருது. பிஃபோராக வந்து ஒரு பெரிய டேரக்டரை ஒர்க் பண்ணி அவங்க வந்து அசோசியேட்டாக கோ டேரக்டராக டெவலப் ஆகி அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வரப்போ அவங்களோட ப்ராசஸ் ரொம்ப டைம் ஆகுது. ஸோ ஈஸியாக இது உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டரால் அவர் மட்டும் உள்ளே வரல, ஒரு என்டையர் டீமாக வந்து ஒரு கேமராமேன் வராங்க, ஒரு எடிட்டர் வராங்க, டெக்னீஷியன்ஸ் வராங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க. ஸோ இவ்வளோ பெரிய அவர் வந்து அடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் தரது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்னால கிட்டத்தட்ட 24 கிராஃப்ட் உள்ள ஆட்கள் உள்ளே வர ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தரவருக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தராங்க. ஸோ அது அதை விட பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அவரே ஒரு நிறைய சுமையை தூக்கிட்டு வர்றாரு. அவருக்கு வந்து இவங்க ரெட் கார்பெட் போட்டு கொடுக்குறாங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் தொடர்ந்து அதை 9 வருஷமாக பண்ணி அது கரெக்டான ஜூரி வச்சு செலக்ட் பண்ணி தகுதியானவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் டாஸ்க். இது வந்து கிட்டத்தட்ட கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். ஏன்னா அக்செப்ட்றது எல்லாராலையுமே முடியும், அதாவது செலக்ட் பண்ணுறது எல்லாராலையும் முடியும். ரிஜெக்ட்ன்றது ரொம்ப கடினமான விஷயம். எதனால அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஏன் அதை தள்ளு பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் சொல்லணும், ஏன் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பிஸியாக இருக்கக்கூடிய நிறையா டைரக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள டைம் ஒதுக்கி ஜூரியாக பார்க்க வச்சு அதுக்கப்புறம் இதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்கன்னா பிக்கஸ்ட் டாஸ்க். ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ டைரக்டர் கிளப்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வருங்கால இயக்குநர்களாக ஆகிறதுக்காக ஒரு முதல் படி அப்படின்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு இவங்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி 4 வார்த்தைகள். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த டைரக்டர்ஸ் கிளப்ன்றது ஒரு பாஸ்ட் 9 இயர்ஸாக வந்து இது நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை இனிஷியேட் எடுத்து பண்ணுறதுக்கு வந்து நான் சக்தி பிரதருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு ஐடியாவாகவே இது ஒரு நல்ல ஐடியா இது. ஏன்னா யாருக்கும் இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்திருக்குமான்னு தெரியாது. ஏன்னா ஒரு யங் டிரெக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்து ஒரு பெரிய டிரெக்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்கள நாளைக்கு வந்து ஒரு கரெக்டாக அவங்களோட அசிஸ்டன்ஸாக ஜாயின் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. அண்ட் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது இந்த டைரக்டர்ஸ் கிளப். அவங்க சார்பாக இந்த V5 அப்படின்ற இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் வந்து நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு இனிஷியேஷன் தான். ஓகே, நிறைய படங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது படம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சா? இல்லை, எல்லாரோட இதுவும் ஒவ்வொரு ஐடியாலஜிக்கு வந்து நம்ம எல்லாரும் சொல்லலாம் ஷார்ட் ஃபிலிம் தானே அப்படி இப்படின்லாம். ஆனால் அது எடுக்கிறதுக்கு என்றைக்கு அவங்க முயற்சி எடுத்தாங்களோ அன்றைக்கி அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு மனசை கவர்ந்ததாக இருந்துச்சு. ஸோ இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் எது நல்லா இன்னும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்றதுலாம் அதுக்கப்புறம் தெரியா. இந்த ஈவெண்ட் வந்திருக்கீங்க, வருங்கால டைரக்டர்ஸ்னு சொல்ல முடியாது, டைரக்டர் ஆயிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இது ஒரு முதல் படியாக பார்க்குறாங்க. ஷார்ட் ஃபிலிம்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு இயக்குனருக்கு ஒரு முதல் படியாக இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ பேரை கூப்பிட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க நாளைக்கு வந்து எல்லாருமே இயக்குனர் ஆக போகிறாங்க. இன்னைக்கு குறும்படம் பண்ணுறவங்க நாளைக்கு பெரிய படம் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு படியாக இந்த டைரக்டர் கிளப்புங்கிறவங்க இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நிறைய நான் படங்கள் பாதி வரைக்கும் பார்த்துருக்கேன், பிரேக்கில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே இவளை பார்க்கும் போல சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்குது. எல்லாருமே அதே மாதிரி இதை ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொன்றா எப்படி ஒரு டைரக்டரை வந்து மேலே ஏற்றி அந்த டைரக்டருக்கான அங்கீகாரம் கொடுத்து
இது பண்ணுறதும், நாங்கள் முடிஞ்ச பிறகு நாங்கள் அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுக்குறதும் அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கான இது சத்யநாராயணோட ஒரு முயற்சி. எல்லாம் இந்த டீமுக்கு எல்லாருக்குமே எனக்கு வாழ்த்துக்கள். இதில் வந்த எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள்.